டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி நடக்குதான் ஹாஸ்பிட்டலில் பாருங்க, சும்மா அப்படியே இது போகிறது என்ன வர்றது என்ன. ஒரு லேடி அங்கே உட்காந்து புலம்பிச்சு கண்டுபிட்டு அதை தூக்கின்னு போகிறாங்க உள்ள. அப்படி வேஷம் சார், வேஷம் தான், ட்ராமா. அது மக்களுக்கு புரிஞ்சா போதும். விஜய்ங்கிற தனி மனுஷனை தரையில் அமுத்தி போடணும்னு நடந்த ட்ராமா. சரிங்களா? இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னா எவ்வளோ போலீஸ் போடணும்? விஜய்ங்கிறவர் வந்தால் எவ்வளோ தனம். அங்கே திருச்சியில் பார்த்தீங்களா 14 லட்சத்துக்கு மேலே வந்தாங்களா? அப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா? அதுக்கப்புறம் 2-3 கூட்டம் நடந்துச்சா? அதில் ஏதாவது சம்பவம் நடந்ததா? காலையில் நாமக்கல் அந்த சம்பவம் நடந்தது. அது என்ன கரூரில் மட்டும் கரெக்டாக நடக்குது. அங்கே இருக்காங்க ஆளுங்க, அவங்களுக்குலாம் விஜய் தக்க பதில் கொடுக்கணும். நாங்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம், என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. அந்த நல்ல மனுஷன் வரணுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வரேன்றவரை நீ வரக்கூடாதுன்னு அமுக்கி போடுறாங்க. ஏதோ பிரச்சனை கொண்டு வந்தாங்க, ஒரு பையனை தள்ளி விட்டாங்க அப்படின்னு. கடைசியாக அந்த பையன் இல்லை, அது வேற பையன் வந்துருச்சு. இப்படி ஏதோ பண்ணுறாங்க, நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க. எதுக்கும் அவர் சலிக்காமல் வர்றாரு. அவர் மென்டல் டிப்ரெஷன் கொடுக்குறாங்க. அவர் எப்படி இருந்திருப்பாரு நேற்று நைட். நாங்கள் தூங்கலைங்க, நைட்டு 1 மணி வரல உட்காந்து பார்த்து நேக்கிற. அப்படியே எங்களுக்கு அப்படியே என்னடா இப்படி பண்ணுறாங்களே, வராமல் போயிட்டு வர விஜய். என்னை வச்சு இவங்க நிறைய பேர் சாதிக்கிறாங்களே, நம்ம ஏன் அந்த மக்களுக்காக நம்ம போகாமல் இருக்கலாம்னு நினச்சிடுவான்னு கூட பயம் வந்துருச்சு. அப்படிலாம் இருக்காம அவர் வரணும். இவங்க இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து நான் யாருன்னு ஒரு கட்டு உனக்கு